கடந்த ஒரு 3 நாளா ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க ஒரு வீடியோனா கேரளாவில் தீபக் அப்படிங்கிறவர் தற்கொலை பண்ணிட்டாரு. அதற்கு காரணமான ஒரு வீடியோ தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ பத்தின உண்மை தன்மையை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ எடுத்த சிம்சிதா அப்படிங்கிற பொண்ணை பத்தியும் பார்க்க போறோம். அந்த பொண்ணுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ வருது. அது முற்றிலும் தவறானது. என்ன உண்மையா நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தீபக் இவருக்கு 42 வயசு ஆகுதுங்க. இவர் கோழிக்கூட்டில் அவருடைய அம்மா அப்பா கூட வசிச்சுட்டு வராரு. ஏன்னா அவருடைய ஒய்ஃபு ஒரே வருஷத்துல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடறாங்க. அதனால அவருடைய அம்மா அப்பா கூட தான் இவர் வசிச்சுட்டு வராரு. இவர் டெக்ஸ்டைல் கம்பெனியில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜனவரி 16ஆம் தேதி இவர் காலையிலேயே வேலைக்கு கிளம்பி போறாரு. கோழிக்கூட்ல இருந்து கண்ணூர் பஸ்ல இவர் ஏறி போறாரு. ஏறும்போதே நிறைய கூட்டமா தான் இருக்குது. ஸோ அதனால நின்றுக்கிட்டே தான் போறாரு. ஏன்னா இடம் இல்லை. காலையில் எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால அந்த பஸ் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும். சரி, அதனால் அவர் நின்றுக்கிட்டே தான் போகிறாரு பஸ்ஸில். அப்படி போகும்போது சிம்சிதாவும் அதே பஸ்ஸில் அவருக்கு பின்னாடியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே வீடியோவை எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறத இவர் நோட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். பட் வீடியோ சிம்சிதா தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது இவர் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த சிம்சிதா அப்படிங்கிற பொண்ணு தான் பக்கத்துல போய் நின்ன மாதிரி தெரியுது. அந்த வீடியோல அவரு திரும்பி தான் நிற்கிறாரு. பட் இந்த பொண்ணு கொஞ்சம் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா போய் நிற்குது. சரி, அவர் கூட்டத்துல அங்கங்க திரும்பும்போது அவருடைய கை கண்டிப்பா படதான் செய்யும். கண்டிப்பா கூட்டத்துல ஒருத்தங்க வாராங்க அப்படின்னா கண்டிப்பா இடம் விட்டு தான் ஆகணும். ஸோ அதனாலேயே அவரு அந்த சைடு திரும்பும் போதே இந்த பொண்ணு மேல அவருடைய கை படுது. அது மட்டும் இல்லாம அவர் வேலைக்கு போகும்போதே எப்போதும் பேக் கொண்டு போறதுனால கையில பேக்கையும் ஹோல்டு பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. அதனால கையை மடக்கியே தான் வச்சுட்டு இருக்காரு. திரும்பும்போது இந்த பொண்ணு மேலையும் பட்டுறது. அதையும் இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வீடியோ எடுக்கும் போதே இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நீங்க வீடியோவை பார்த்தாலே தெரியும், இந்த பொண்ணுடைய மூஞ்சில ஒரு சிரிப்பு இருக்குது. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்காம அவங்க மேலே கை பட்டுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக டென்ஷன் தான் வரும், கோவம் தான் அதிகமாக வரும். பட் இந்த பொண்ணு சிம்சிதா சிரிச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிற. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவளுடைய ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் கண்டிப்பாக தன்னை தொடுவார், கண்டிப்பாக இந்த வீடியோவை நம்ம ஹிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே எடுத்த மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக இதை சொல்ல தான் செய்கிறாங்க. ஸோ இப்படி வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. இதை அவர் நோட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரில. அதுக்கப்புறம் அவரும் இறங்கி போயிடுறாரு. இந்த பொண்ணும் வீட்டுக்கு போயிடுது. அந்த பஸ்ஸில் இருக்கும்போது எந்த ஒரு இதுவுமே பண்ணலை, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. இந்த ஆள் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி சத்தமோ இல்லை எந்த ஒரு இதுவுமே போடலை. இப்படி எதுவுமே அந்த பஸ்ஸில் இருக்கும்போது ரியாக்ட் பண்ணாமல் அவள் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை கட் பண்ணி ஒட்ட ஆரம்பிக்கிறா. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவள் முதல்ல ஒரு போர்ஷன் எடுத்திருக்கா, அதை கட் பண்ணி அடுத்ததாக ஒரு போர்ஷன், அதாவது டச் பண்ணுற போர்ஷனை தனியாக எடுத்து ஒட்டி அவள் அவளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட ஆரம்பிக்கிறா. இவ ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ அதனால் இவ இவளுடைய வீடியோ ட்ரெண்ட் ஆகும், கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறா. அதே மாதிரி அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. மொத்தம் 20 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதில் பாதி பேர் அந்த ஆளுக்கு சப்போர்ட்டாகவும் பாதி பேர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அந்த ஆளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் எதுக்கு அவர் பக்கத்துலேயே போய் நிற்கிறீங்க, அவர் திரும்பி தானே நிற்கிறாரு, அப்போ தானே படுது கையே, அந்த மாதிரி சில பேர் பேசினாலும் இன்னும் சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டா ஏன் இப்படி கேரளா மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனாலையும் கொஞ்சம் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தீபக் அவரையும் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்க அவள் திரும்பவும் ஒரு வீடியோவை போட ஆரம்பிக்கிறா. அதாவது நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஆண்கள்லாம் திரும்ப இப்படி பண்ண தான் செய்வாங்க. இவனை நம்ம தண்டிக்கலை அப்படின்னா, இவனை நம்ம தண்டிக்கலன்னா இவன் திரும்ப இப்படியே தான் பண்ணுவான். நான் அந்த பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு முன்னாடி நிறைய பேரை இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் நான் வீடியோவை எடுத்து ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஆன் பண்ணி வச்சிருந்ததையும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். அதை
சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன தைரியமா அவர் வந்து தொடுறாரு. அதாவது என்னன்னா, நீ என்ன வேணாலும் எடுத்துக்க, நான் உன்னை தொட தான் செய்வேன், உன்னால என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு நினப்பு அவருக்கு இருக்கு. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா அவரை தண்டிக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் வந்து ட்ரெண்டுக்காக இதை பண்ணலை, அவரை வந்து தண்டிக்கணும், இனிமே இவன் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்ப ஒரு ரெண்டாவது ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கிறா. இந்த வீடியோவும் வைரல் ஆகுது. அவருடைய போட்டோவை எல்லாரும் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அவரை பத்தி நிறைய பேர் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து தீபக் அவருக்கு போக ஆரம்பிக்குது. அவருடைய ஃப்ரெண்டு மூலயமா அவருடைய ஃப்ரெண்டு வந்து தீபக் அவர்கிட்ட இந்த வீடியோவை காமிக்கிறாரு. அப்போ தீபக் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு வந்து இந்த வீடியோ எடுத்ததே தெரியாதுடா, நான் எப்போதும் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் போனேன், பஸ்ஸு க்ரௌடாக இருந்துச்சு, கூட்டமாக இருந்ததுனால நான் ஒரு சைடாக தான் ஒதுங்கி நின்னேன், இவ வந்து என்ன எடுத்தது எனக்கு தெரியவே தெரியாது, அந்த வீடியோவிலையும் நீ பாரு, நான் பின்னாடி தான் திரும்பி தான் நிற்கிறேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு நம்பினாலும் பட் நிறைய பேர் இவரை முன்னுக்கு பிறனா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, முன்னுக்கு பிறனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கிட்டயே கால் பண்ணி, என்னப்பா இப்படி ஆயிட்ட, இப்படியா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதனாலே இவர் வந்து மனசு உடஞ்சி போகிறாருங்க. அவரால் முடிஞ்சதை அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அவங்களும் சரி ஓகேப்பா அப்படின்னு விட்டுடுறாங்க. பட் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வர்ற கமெண்ட்டை பார்த்து அவர் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. அவர் சரியாக சாப்பிட்றதும் இல்லை, சரியாக எதுவுமே பண்ணுறதில்ல, வேலைக்கும் போகலை, வீட்டுக்குள்ளே ஒரே ரூமில் தான் இருந்திருக்காரு. இந்த சோசியல் மீடியாவில் வர்ற கமெண்ட்டை எல்லாத்தையும் பார்த்து அவர் கூட கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவர் வந்து ஒரு முடிவை எடுக்கிறாரு. சரி, நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும், நம்மளை தான் யாருமே நம்பலையே, நம்ம தப்பே பண்ணலை, பட் இருந்தாலும் நம்மளை இப்படி காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அவர் நினச்சாரோ என்னவோ தெரியல, அவருடைய உயிரை அவரே எடுத்துக்கிறாரு. ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க அம்மா எப்போதுமே போகிற மாதிரி அவருடைய கதவை தட்டுறாங்க. பட்டு அவர் வந்து கதவை திறக்கலை. முடிஞ்ச அளவு தட்டி பார்க்குறாங்க, திறக்கலை அப்படின்னோடனே பக்கத்தில் உள்ளவங்கள கூப்பிடுறாங்க, கதவை உடைக்கிறாங்க. அங்கே அவர் வந்து இறந்து கிடக்கிறாரு. எந்த ஒரு அம்மாவுமே பார்க்கக்கூடாத காட்சி அது. தன்னுடைய பிள்ளை தானே உயிரை எடுத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் உடைஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிரைம் சீனுக்கு வராங்க. வந்து அங்கே இருந்த பாடியை கலெக்ட் பண்ணி, இவங்க உண்மையாகவே தற்கொலை தான் பண்ணாரா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் அவர் தற்கொலை தான் பண்ணி இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்கு பாடி அனுப்பிடுறாங்க. அவங்க சைடுலேருந்து, அதாவது இவங்க சைடுலேருந்து கேஸை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேஸை கொடுக்குறாங்க. பட் போலீஸ்காரங்க எந்த ஒரு கேஸுமே எடுக்கலை. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு எதிராக அவர் வந்து எந்த ஒரு லெட்டருமே எழுதலை, எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறத இவங்க நோட் பண்ணிவிட்டு அவங்க வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபஸ்ட்டு எடுக்காமல் தான் இருந்திருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் அவங்க இந்த கேஸை எடுக்கலை. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் எல்லாரும் பேசுகிறத பார்த்து இந்த கேஸை அவங்க முன் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிம்ஜிதா அப்படிங்கிற பொண்ணு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வைரலாக போகும் தெரிஞ்சு தான் இவ வந்து வேணும்னே தான் இப்படி பண்ணியிருக்கா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவிலலாம் நிறைய பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் எடுத்து போட ஆரம்பித்தாங்க. அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணுற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அங்கேயே அவங்க ரியாக்டும் பண்ணாங்க, அங்கேயே அவரை வந்து அடிக்கவும் செஞ்சாங்க. அப்படி ஒரு சில வீடியோ வந்ததும் அது வைரலாக போனதும் இதை பார்த்த சில பேர், சில ஆண்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாலே வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வீடியோவை போஸ்ட் பண்ணுறது, இந்த வீடியோவும் போகும் அப்படின்னு எந்த ஒரு தவறுமே பண்ணாத ஆண் கூட இதில் சில பேர் மாட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோவும் வைரல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த பொண்ணு சிம்ஜிதாவும் இப்படி பண்ணியிருக்கா. அந்த ஆண் மேலே, அதாவது தீபக் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் தீபக்குக்கு சப்போர்ட்டாக வந்த உடனே போலீஸ் வந்து திரும்பவும் இந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. சிம்ஜிதா மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க. சிம்ஜிதாவை தேடுறாங்க. பட் சிம்ஜிதா வந்து தலைமறைவாக ஆயிடுறாங்க. சோசியல் மீடியாவையும் அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அக்கௌண்ட்டை வந்து பிரைவேட்டில் போட்டுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து இவ போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் இவன் வந்து சொல்லியிருக்கா, நான் வந்து ஆல்ரெடி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபைல் ஆகலை. இவ கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. அந்த வீடியோலையும் அந்த பொண்ணு வந்து போய் தான் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா பஸ்
பஸ் கண்டக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா அப்படின்னும் கேட்டிருக்காங்க. பட் பஸ் கண்டக்டரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இந்த பொண்ணு பண்ணலை. அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது கூட எங்களுக்கு தெரியாது, இந்த பொண்ணு வீடியோ எடுத்தது கூட எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, வேற ஏதாவது பொண்ணு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது கூட சார் இல்லை சார், வேற எந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வண்டியில் கேமராவும் இருந்திருக்கு. ஸோ அந்த கேமரா ஃபுட்டேஜை வந்து போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கேமராவை பார்த்தா தெரியும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து சிஞ்சிதா வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இவர் வந்து முதல்லயே நிறைய பேர்கிட்ட இப்படி நடந்ததுனால தான் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து அதாவது தீபக் வந்து இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சைடு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்க இந்த சிஞ்சிதாவையும் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவகிட்டையும் வாக்குமூலம் வாங்கணும், அவளையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடுறாங்க. பட் அவளுடைய வீட்டில் இல்லை, தலைமறைவாகவே இருக்கிறா. அதனால் போலீஸ்காரங்க அவங்க சொந்தக்காரங்க வீடு எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் அவள் வந்து இருந்திருக்கா. அங்கே இருந்து நேற்று தான் அவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறாங்க. 14 days ரிமாண்ட் பண்ணுறாங்க கோர்ட்டில். இவளை எலும்பை தான் விசாரிக்கையே செய்வாங்க. யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலும்பை தான் கண்டிப்பாக தெரிய வரும். ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக யாரையுமே ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஒருவேளை இந்த சிஞ்சிதா சொல்கிறது கூட உண்மையாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த வீடியோவை போலீஸ்காரங்க பார்க்கும்போது தான் கண்டிப்பாக அவங்களுக்கே தெரிய வரும். பஸ்ஸில் எடுத்த சிசிடிவியை பார்த்தாலே அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சிஞ்சிதா சொல்கிறது பொய்யா இருந்துச்சு அப்படின்னா 10 வருஷம் அவளுக்கு வந்து சிறை தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 1 கோடி ரூபா ஃபைனும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய இடத்துல போடுறாங்க 1 கோடி ரூபா ஆல்ரெடி அவளுக்கு ஃபைன் போட்டாங்க, 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வர ஆரம்பிக்குது. அது எல்லாம் உண்மை கிடையாது. இப்படிலாம் கோர்ட்டு வந்து ஈஸியாக உடனே வந்து தண்டனை கொடுக்கவே மாட்டாங்க, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாம் சுத்த போய் அதெல்லாம் நம்பாதீங்க. இந்திய கவர்மெண்ட் வந்து 100 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால் எதையுமே உடனேலாம் தீர்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து குறைஞ்சது ஒரு 2-3 வருஷமாக போகும். அதுக்கப்புறம் தான் இந்த கேஸுக்கு தீர்ப்பு வரும். அது வரைக்கும் இவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த சிஞ்சிதாக்கும் இந்த தீபக்குக்கும் முன் விரோதம் இருக்குதா, முன்னாடியே இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஒருவேளை சிஞ்சிதா வந்து இந்த தீபக்கு எதிராக பிளான் பண்ணியே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ கேரளாவில் இன்னொரு வீடியோக்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னா, ஆண்கள் எல்லாருமே பெட்டிகளை சுமந்துக்கிட்டு அவங்க வந்து சேஃப்டியாக போகிற மாதிரி போகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு சைடு இருந்து யார் வீடியோ எடுப்பான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேஃப்டியை அவங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆண்கள் எல்லாரும் சேஃப்டியாக போகிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. பெண்கள்லாம் யாரையும் நம்ப முடியாது, நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, ஒரு சில பெண்கள் பண்ணுற தப்புனால எல்லாத்தையும்லாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணு சொல்கிறது கூட உண்மையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக யாரையுமே குற்றவாளி ஆக்காதீங்க. அந்த பொண்ணுக்கும் டிப்ரெஷன் ஆகலாம். இப்படி நம்மளை சொல்கிறாங்களே, நம்ம வந்து தப்பு பண்ணலையே, ஒருவேளை அந்த பொண்ணு தப்பு பண்ணலைன்னா அந்த பொண்ணுக்கும் வந்து இது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். சோசியல் மீடியாவில் யாரையுமே குற்றவாளியாக ஆக்காதீங்க. இதை எல்லாமே கோர்ட்டு பார்த்துக்கும். கோர்ட்டில் வந்து சரியான தீர்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த பொண்ணு சிரிக்கிறத பார்த்தா எதுக்கு சிரிக்குது, அந்த வீடியோ பார்த்தோன்னே சிரிக்குது, எதுக்கு சிரிக்குது அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கேள்வி வரதான் செஞ்சிச்சு. ஏன்னா ஏன் கோவப்படாமல் சிரிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த பிள்ளை தான் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் வந்து உடனே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அது வந்து கோர்ட் வந்து முடிவு பண்ணும். பட் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.